2 மணி நேரம் படத்துக்கு 5 மணி நேரத்துக்கு ப்ரொமோஷன் பண்றேன் ஒரே ஒரு சேனல்ல. மிருகவதை இல்ல மனிதவதை. டைட்டில் ஸ்பான்சர் உதயம் பிரீமியம் காட்டன் வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் வழங்கும் கிராஸ் டாக் பவர்ட் பை லலிதா ஜுவல்லரி. குமுதம் நேயர்களுக்கு இனிய ரம்ஜான், பொங்கல், தீபாவளி, நியூ இயர், கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். சும்மா எடுங்கடா, என்னடா பண்றீங்க? சும்மா தானே உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. எதுனா மாசா இருக்கும்டானா? என்ன குமாரே என்ன குமாரன் ஜி சூப்பர் ஜி பண்ணிடலாம் ஜி என்ன ஜி என்ன அப்படி பேசுறாரு. என்னடா இந்த கேள்விலாம் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் அதிர்ந்த ஒரு கேள்வினா என்ன? 2 மணி நேரம் படத்துக்கு 5 மணி நேரத்துக்கு ப்ரொமோஷன் பண்றேன் ஒரே ஒரு சேனல்ல. என்னன்னு பார்த்தா சார் இது 17 பாட்டு 17 பாட்டா? அது என்ன சாய் விசித்ராவா இல்லை என்ன? சாய் விசித்ரா மேரத்தான் ஒன்று இருக்கும் தெரியுமா? ஆமாம். இங்கேருந்து நீங்கள் போட்டு கிளம்பினீங்கன்னா திருச்சியில் போய் இறங்கும்போது கே.எஸ். ரவிக்குமார் சார் பேசி முடிச்சிருப்பாரு. ஸோ இந்த ப்ரொமோஷனில் நான் 10 மாதம் கழிச்சு வெளில வந்து பார்க்குறேன். ஸோ எனக்கு ப்ரொமோஷனே வந்து வா இஸ் திஸ் சென்னை அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க பெரிய ப்ரொமோஷனாக இருக்குது. அடுத்த ப்ரொமோஷன்லாம் நினச்சா இன்னும் பயமாக இருக்குது. இந்த பாட்ஸு இதெல்லாம் ஐயோ சொல்லக்கூடாதா? நிறைய செக்மெண்ட் சர்ப்ரைஸ், பாம்பு எடுத்துன்னு வரானுங்க, கீரி புள்ளை எடுத்துன்னு வரானுங்க, இதை பிடிச்சி அமைக்க பாருன்றானுங்க. இது சார் என்ன பயமா அவங்களுக்கு? என்ன சொல்றீங்க? என்ன வாயில கை விட்டா ஒரு உடும்பு வாயில போய் கையில ஓட சொல்லி எப்படி பயமான்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே இந்த மாதிரி தான் பண்ணாங்களா? மிருகவதை இல்லை மனிதவதை. எங்க வந்தாங்க இதை? அதெல்லாம் விடுங்க, அது இதுக்கு பேட்டா எங்கே கொடுங்க, அது வழி வேறு டிபார்ட்மெண்ட். பட் ஜென்ரலாக சொல்கிறேன், இப்படி தான் இருந்தது. அது ஏதாவது யூடியூப்பில் வரும், பார்க்கும்போது ரிலேட் பண்ணி ப்ரோ மென்ஷன் தட் அப்படி போடுவானுங்க, அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேமரா மூவ்மெண்ட்டில் ஏதோ இருக்குது 180 இது பண்ணக்கூடாது. 180 பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் ஆனால் இப்போ பண்ணுறாங்க எல்லாம். பண்ணால் எப்படி பண்ணுவோம் இதை பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சார் எனக்கு சொல்லுங்கள் சார், எனக்கு தெரியாதுங்க சார். போங்க சார், ஒரு காமெடினா சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் ரொம்ப நல்லா எழுதினோம், நாங்கள் டீமாக செம்மையாக எழுதினோம். ஹிந்தியோட பெட்டரான ரைட்டிங், பெட்டரான ஆக்டிங். பட் அதை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். ஒரு பழைய படம் மாதிரி எடுத்துட்டோம். உங்களுக்கு அஃபென்சிவாக இருக்குமான்னு தெரில, ஒரு சீரியல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 100 கோவில் தேவை அப்படி இல்லை, தேவையில்லைன்னா ஓ இந்த படமும் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு. ஏன்னா அது பழைய வித்யாசாகர் பாட்டு தான் ரெஃபரன்ஸ். இப்போ நான் வந்து என்னப்பா இப்படி பண்ணுறீங்க இல்லையப்பா காமிஷி எங்கள் அப்பா பிஷி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஆனால் எனக்கு அந்த படத்துக்கு அது தேவைப்படல. ஓ லலலா இதெல்லாம் என்ன பாட்டு, ஈரமான அது கேட்டிருக்கேன்னு வாங்க. இப்போ எனக்கு சொன்ன ஒருத்தர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதெல்லாம் என்ன பாட்டு காலங்களில், அதுக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் தான். அப்படி நான் சொல்கிறேன், வாங்கடா இல்லை பழைய பாட்டாக போடுவீங்க நான் அவங்க பிளேலிஸ்ட்டு போட்டுக்கிட்டாங்க. நான் அப்போ தான் வந்து எனக்கு சுருக்கு பாலுங்கிறது உங்கள் பேர் பலார்ன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த எல்லாருக்கும் பசங்களுக்கு வயசு 23 24. நயன்தாரா, தனுஷ் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க, காப்பிரைட் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் தான் என்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட யாருக்குமே இதுக்கு பதில் சொல்லலாம். நீங்கள் சொல்கிற மாதிரியே சொல்லணும் அப்படின்னா ஒரு 47 இன்டர்வியூ பண்ணியிருப்பீங்க பேக் டு பேக். நீங்கள் ஃபேஸ் பண்ணதுலேயே உங்களுக்கு வந்து என்னடா இந்த கேள்விலாம் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் அதிர்ந்த ஒரு கேள்வினா என்ன? அதிர்ந்த கேள்வி வந்து எல்லாமே. ஏன்னா இந்த படத்தை இப்போ சொர்க்கவாசல் படம் ரிலீஸ் ஆக போகுது. நான் அதுக்கு தான் ப்ரொமோஷன் வந்தேன். ஆனால் அது இல்லாமல் இப்போது டெய்லி இப்போது இன்றைக்கி ஒரு சண்டை நடக்கும். நயன்தாரா, தனுஷ் வந்து அந்த அறிக்கை விட்டுருக்காங்க, காப்பிரைட் கேட்டிருக்காங்க, அந்த இது இருக்குது. அதுக்கப்புறம் திடீர்னு வேறு ஒரு பிரச்சனைக்கு வேறு யாரோ அறிக்கை விடுறாங்க, வேறு இதெல்லாம் தான் என்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட யாருக்குமே இதுக்கு பதில் சொல்லலை. நீங்கள் ஒரு அறிக்கை விட்டிங்கன்னா நான் எனக்கு என் மேலே விட்டுறீங்க, மாதீவன், ஆர்ஜே பாலாஜி இது மாதிரி கேட்டேன். இப்போ போட்டார்னா நான் தானே பதில் சொல்லணும். இப்போ என்ன போகிற இடத்துலலாம் என்னென்னா அது நான் ரொம்ப அதிர்ந்த விஷயம், இன்னொன்று ஆச்சரியப்பட்ட விஷயம் வந்து நார்மலாக படம் வந்து 2 மணி நேரம் படம், அது ப்ரொமோஷன் ஒரு 10 நிமிஷம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் பண்ணுவாங்க. 2 மணி நேரம் படத்துக்கு 5 மணி நேரத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறேன் ஒரே ஒரு சேனலில். ஒரு சேனலில் போய் உட்காந்தேன்னா 5 ஹவர்ஸ்க்கு வந்து என்ன உட்கார வச்சு என்னன்னு பார்த்தா சார் இது 17 பாட்டுண்ணா. 17 பாட்டா? அது என்ன சாய் விசித்ராவா இல்லை என்ன? சாய் விசித்ரா மேரத்தான் ஒன்று இருக்கும் தெரியுமா? இங்கேருந்து நீங்கள் போட்டு கிளம்பினீங்கன்னா திருச்சியில் போய் இறங்கும்போது கே.எஸ். ரவிக்குமார் சார் பேசி முடிச்சிருப்பாரு. ஸோ திருச்சியிலேருந்து திருப்பி கிளம்பும்போது அப்போ இது யாருன்னு கே ஆதிமான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தானா. ஸோ எல்லாருமே ஒரு 3 ஹவர்ஸ் பேசுவோம். ஸோ இந்த ப்ரொமோஷனில் நான் ஒரு 10 மாதம் கழிச்சு வெளில வந்து பார்க்குறேன். ஸோ எனக்கு ப்ரொமோஷனே வந்து வா இஸ் திஸ் சென்னை அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க பெரிய ப்ரொமோஷனாக இருக்குது. கொஞ்சம் எனர்ஜியை வளர்த்துக்க வேண்டியிருக்கு. நான் ஒரு நாளைக்கு 40 இன்டர்வியூ கொடுப்பேன். இப்போ எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு இன்டர்வியூலேயே அப்படியே விடுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. கேள்வி அளவுக்கு நம்மளுடைய கல்ச்சர் வளர்ந்துருச்சு. ஆமாம். எனக்கு அடுத்த ப்ரொமோஷன்லாம் நினச்சா இன்னும் பயமாக இருக்குது. பாட்ஸுலாம் ஐயோ சொல்லக்கூடாதா? ஸோ அதெல்லாம் வந்து நான் ஹோஸ்ட்லாம் பண்ணியிருக்கேன். 4 மணிக்கு ஆரம்பிப்போம், பார்த்தா முடியும் போது நைட்டு 2-2:30 இருக்கும். வயிற்றில் அந்த சுழுக்கெல்லாம் கிராம்பெல்லாம் வந்துடும். கிராம்பெல்லாம் சார் அவர் வச்சு ஒரு கண்டென்ட் எடுங்க, என்னையா 2 மணிக்கு டாக்டர்கிட்ட போகிற நேரத்தில் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சு ப்ரொமோஷன். இப்போது நிறைய செக்மெண்ட் சர்ப்ரைஸ், பாம்பு எடுத்துன்னு வரானுங்க, கீரி புள்ளை எடுத்துன்னு வரானுங்க, இதை பிடிச்சி அமைக்க பாருன்றானுங்க. இது சார் என்ன பயமா அவங்களுக்கு? என்ன சொல்கிறீங்க? என்ன வாயில கை விட்டா ஒரு உடும்பு வாயில போய் கையில் ஓட சொல்லி எப்படி பயமான்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே இந்த மாதிரி தான் பண்ணாங்களா?
மிருக வதை இல்லை மனித வதை. இதில் என்ன மிருகத்துக்கு என்ன வதை, எனக்கு தான் வதை. எங்கே வேணாங்க இதை அதெல்லாம் விடுங்க, அது இதுக்கு வேட்டா எங்கே கொடுக்க, அது வழி வேறு டிபார்ட்மெண்ட். பட் ஜென்ரலாக சொல்கிறேன், இப்படி தான் இருந்தது. அது ஏதாவது யூடியூப்பில் வரும், பார்க்கும்போது ரிலேட் பண்ணி ப்ரோ மென்ஷன் தட் அப்படி போடுவானுங்க, அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். யா, அதான் so far my experience. அந்த வதையெல்லாம் முடிஞ்சு இப்போ இந்த வதைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இல்லை, எனக்கு உங்கள் கூட கான்வர்சேஷன்ஸ் எப்போவுமே நல்லா இருந்திருக்கு பாஸ்ட்டில். ஓகே, நானும் இன்னும் மனுஷனாக மாறலன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி வில் ஆல்சோ ஹேவ் a good conversation. எஸ். நீங்கள் டிரெக்டும் பண்ணியிருக்கீங்க, நடிக்கவும் செஞ்சுருக்கீங்க. ரெண்டுத்துலேயுமே கேட்குறேன், மோஸ்ட் ஸ்பான்டேனியஸ் திங் நீங்கள் ஒரு ஆக்டராக ஸ்பாட்டில் பண்ணதுன்னா அது என்ன? அது எந்த படத்தில் வேணா இருக்கலாம், இந்த படத்தில் கூட இருக்கும். இந்த படத்துலேயே ஒன்று இருக்குது. என்னென்னா, நைட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. படம் ஃபுல்லாக ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட் ஒரு நாளோ 2 நாள், லாஸ்ட் டேவோ இல்லை அதுக்கு முன்னாடி நாளோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எடுத்துகிட்டு இருக்கும்போது ரொம்ப சில்லாக இருக்காங்க, ஏன்னா எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நைட் ஷூட்டு. பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், கேமராமேன் எல்லாம் சின்ன பசங்க, கேமராமேன் டே தம்பி டே கேமரா ஆன் பண்ணுறா அப்படின்னு டேரக்டர் கூப்பிட்டேன். டேரக்டர் கூப்பிட்டேன், டே நான் இந்த தீப்பந்தம் எங்கள் கிடக்கு, இந்த தீப்பந்தத்தை எடுத்து நான் அப்படி நடக்கிறேன், சும்மா ஒரு ஷாட் எடுத்துக்கோங்க அப்படின்னு. சார் என்ன சார், எதுக்கு சார்? அண்ணா சும்மா எடுங்கண்ணா, என்னடா பண்ணுறீங்க, சும்மா தாண்டா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, எதுனா மாசா இருக்குண்டாண்ணா. சார் நம்ம மாசம் என்ன இதுக்கு, இப்போ இந்த மாசே என்ன என்ன குமாரே என்ன குமாரன், ஏய் சும்மா தாண்டா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, சும்மா ஒரு ஷார்ட் எடுத்து வச்சுக்கூட, வேணான்னா விட்டுரு அப்படின்னா, சரி சரி ஓகே சார், ஏய் பிரின்ஸ் டேக்டா அப்படின்றான். இப்போ வந்து சார் ரோல் கேமரா அப்படின்றான். ரோல் பண்ணி இப்போ நான் வந்து இப்போ எடுத்து இப்படி போகிறேன், அந்த தீப்பந்தத்தை எடுத்து அந்த ஒரு ஷார்ட் எடுக்கிறோம். சார் இப்போ அப்படியே திரும்பி அங்கேருந்து வாங்க சார் அப்படின்றாங்க. ஏன் வானாண்ணா இப்போ இந்த பக்கம் திரும்பி வர சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா அது மாதிரி ஒரு 2-3 டேக் எடுத்தோம். பார்த்தா எனக்கு அந்த ஷார்ட்டை வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்ரெய்லரில் ஒரு இடத்துல வந்து அந்த ஷார்ட்டை வச்சுருந்தானுங்க. நான் கேட்டேன், டேய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அன்றைக்கி சொல்லும்போது, ஏதாவது ஒன்றுக்கு யூஸ் ஆகும்டா, இது மாசாக இருக்கணும். ஆமாம் சார் கரெக்டு தான் அப்படின்னு. ஸோ எனக்கு இப்போ நீங்கள் படம் ஷூட்டிங்கில் நான் மூக்குத்தியம்மன் ஆகட்டும், எல்கேஜி ஆகட்டும், எழுதுறது எல்லாமே பேப்பரில் ஆல்ரெடி எழுதிடும். என்னால் ஒரு டைலாக் கூட ஸ்பாட்டில் வந்து ஒரு சீனோ இல்லை ஒரு டைலாக்கோ ஒரு விஷயமோ பயங்கர டிராஸ்டிக்காக மாற்ற முடியாது, நான் பேனிக் ஆகிடுவேன். பட் ஆன் த ஸ்பாட் இது மாதிரி சில விஷயங்கள் ஷார்ட்டாக தோணும், ஒரு கிமிக்காக தோணும். ஸோ அந்த விஷயம் ரெகுலராக நடக்க தான் செய்யும். இந்த படத்தில் எனக்கு இப்போ ஏன் நான் சொன்னேன், 2 நாள் முன்னாடி நான் ட்ரெயிலர் பார்த்தேன், அப்போ தான் ஷார்ட் வருது. இந்த ஷார்ட் வருது. நான் பாவிங்களா நான் சொன்னேன், இவன் கால் பண்ணி டேரக்டர் கிட்ட கேட்டேன், அப்படி சொன்னேன், சார் நோ சார், தென் வி டுக் நோ சார், நாங்கள் இந்த ஆங்கிள்லேருந்து எடுத்தோம், நீங்கள் சொன்ன ஆங்கிள் சார், நாங்கள் வச்ச ஆங்கிள் அப்படின்னு தான். பட் ஆனால் அது வந்து எல்லா படத்துலையுமே நடக்கும் ஸ்பான்டேனியஸாக. இப்போது ஆர்ஜே பாலாஜிக்கு அந்த தீப்பந்தத்தை பார்க்குறீங்க, ஏன் அது எடுத்து நடக்குன்னு தோணுச்சு? வாட் வாஸ் தட்? சினிமா தானே ஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வேறு ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப வருஷம் முன்னாடி மஸ்தான்னு ஒரு மாஸ்டர் இருக்கார், டான்ஸ் மாஸ்டர், பழைய மாஸ்டர், எனக்கு அவர் யாருன்னெலாம் தெரியாது. எல்கேஜி எடுக்கும்போது ஜேகே ரித்தீஷ் சாரோட அவர் வந்தார். நான் இப்போ வந்து ஒரே ஒரு நாள் இருக்குது, அதில் வந்து ஜேகே ரித்தீஷ் சாரோட இன்ட்ரடக்ஷன் எடுக்கணும், ராமராஜன் சார் மாதிரி ஒரு ஃபைட் இருக்கும், அப்புறம் பேச்சு அந்த பாட்டு எடுக்கணும். இப்போது காலையில் ஒரு நாளோ 2 நாளோ, ஒரு நாள் தான் நினைக்கிறேன், காலையிலேருந்து சாயங்காலம் 4 மணி வைக்கலாம், 4:30 மணி வைக்கலாம், சில்வா மாஸ்டர் எனக்காக அந்த ஸ்டண்ட் எடுத்து கொடுத்துட்டாரு, ஜல்லிக்கட்டு ஸ்டண்ட்டு. 1.5 மணி நேரம் தான் இருக்குது. நான் அந்த பாட்டு ஒரு சரணம் எடுக்கணும், 1.5 மணி நேரம், 6 மணிக்கு லைட்டு இப்போ பொள்ளாச்சியில் இது. நான் அன்றைக்கி அந்த படத்தோட செலவுக்கு மீறி 1200 ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூப்பிட்ருக்கேன். ஸோ எங்களோட சைட்லேருந்து நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோன்னா, ஃபென்ஸ் வந்து ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரி போட்டு வச்சுட்டாங்க பெருசாக. ஆக்சுவலாக சின்னதாக போட்டால் கூட்டம் ஜாஸ்தி தெரியும், இப்போ பெருசாக போட்டதுனால 1200 பேர் 120 பேர் மாதிரி இருக்காங்க, ஸ்ப்ரெட் அவுட் ஆகி. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன், கூட்டம் மாசே இல்லை, எனக்கு வந்து ரொம்ப காலிலேருந்தே அப்படி தான் இருந்தது. டக்குன்னு இதை எடுக்கணும் போது அப்போ வந்து எப்படியும் 1.5 மணி நேரம் தான் இருக்கும்போது நான் வந்து இந்த மஸ்தான் மாஸ்டர் வந்து காலிலேருந்தே அவர் கூட தான் ஜேகே ரித்தீஷ் ஜி சூப்பர் ஜி பண்ணிடலாம் ஜி, என்ன ஜி எங்க ஜி அப்படி பேசுவார். நான் வந்து யார் சார் இவர் அப்படின்னா, சார் மஸ்தான் மாஸ்டர். ஏன்னா அப்புறம் அவர் சொன்னார், பேச்சு அந்த பாட்டோட தெலுங்கு கொரியோகிராஃபி இவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப சீனியர், 3000 படம் பண்ணியிருப்பார், 3000 படமாக பாட்டோ பண்ணியிருப்பார். ஸோ அப்போ சாயங்காலம் 4:30 மணிக்கு அவர் வந்து சொன்னார், ஜி நான் எடுத்துட்டா ஜி அப்படின்னு கேட்டார். இருக்கிறது 1.5 மணி நேரம், அவர் எடுத்தா என்ன நம்ம எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் ஓகே சீனியர்னு சொல்கிறாரு, அவரே எடுக்கட்டும் சார். பார்த்தா வந்து எடுக்கிறாரு, டப்புன்னு ஜி வாங்க ஜி இங்கே வாங்க ஜின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா இந்த மொத்த க்ரௌடு 1200 பேர் சொன்னல, இவங்க எல்லாரையும் வந்து சுற்றி நிற்க வச்சிட்டார். எங்கள் உள்ளுக்குள்ளே சர்க்கிளாக ஒன்று பண்ணி கூட்டம் அப்படியே பீரியட் அடிக்குது. நடுவில் ஜேகே ரித்தீஷ் நிற்கிறாரு, அந்த பாட்டு வந்து மாடு மாதிரி அந்த பொம்மை மிஷின் இருக்குது, அது தலையாட்டுது, இப்படி தலையை மாடு நிஜ மாடாக மறந்துடுச்சு நாட்டுது. நான் வந்து இவர்கிட்ட கேட்குறேன், சார் என்ன சார் பண்ணுறீங்க, பின்னாடி எவ்வளோ பேரை நிற்க வச்சு லாஜிக்காக எப்படி சார் இப்போ டக்குனு வந்து இங்கே வந்தாங்க,
சினிமா தானே ஜி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுக்க ஆரம்பிச்சார். 1.5 மணி நேரத்தில் ஒரு 30-35 ஷாட் எடுத்து கொடுத்தாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸு பேக் ஆஃப் த ஹேண்டில் அவர் வருது, டப் 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 டப்னு. அப்போ நான் வந்து பிடிச்சிக்கிட்ட ஒரு விஷயம் சினிமா தானே ஜி அப்படின்ற விஷயம் என்னென்னா மேஜிக். அது எவனுமே ஒருத்தன் கூட இவங்கெல்லாம் ஏன் ஃப்ரண்ட்டில் வந்து நின்னாங்கன்ற கேள்வியே கேட்கல. கரெக்ட். யாருமே படம் பார்த்த யாருமே இவங்க ஏன் ஃப்ரண்ட்டில், நேற்று நான் புஷ்பா ட்ரெய்லர் பார்த்தேன், அது ஒரு மேஜிக். அது கரெக்ட். யாருமே இவர் எப்படி இங்கேருந்து இங்கே தாவி இங்கேருந்து இப்படி தாவி இது மாதிரி சண்டை போடுறாருலாம் படம் பார்க்கும்போது கேட்க மாட்டாங்க. அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த மேஜிக் வந்து பயங்கரமாக கேள்வி கேட்க முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த சினிமா தானே ஜீன்றது நான் அதுக்கப்புறம் என் மூக்குத்தி அம்மன் எடுக்கும்போதும் சரி சிலதெல்லாம் வந்து இருக்கும், ஏன் இது அப்படின்னு சினிமா தானே ஜி வாங்க ஜி அப்படி. ஏன்னா அந்த மஸ்தான் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணுற அந்த 1.5 மணி நேரத்தை வந்து அவர் எனக்கு ஒரு விஷயத்தை டேப் பண்ணிட்டு போனது என்னென்னா, இது ஒரு மேஜிக். இதில் வந்து இந்த கேள்விகள்லாம் நல்லா பண்ணும்போது மக்கள் அதை நம்பும்போது இல்லை நம்புகிற மாதிரி நம்ம கொடுக்கும்போது வராது. ஸோ எனக்கு ஒரு டிரெக்டராக சரி நான் பிலீவ் பண்ணுறது சினிமா வந்து ஒரு மேஜிக். அது கரெக்டான இன்க்ரீடியன்ஸோடு நீங்கள் கொடுக்குறீங்க, கன்விக்ஷனோடு கொடுக்குறீங்க அப்படின்னா ஐ திங்க் நோபடி வில் கொஸ்டின். ஸோ திஸ் இஸ் யுவர் ஜீபூமா மந்திரம். அது எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும். ஒரே மந்திரத்தை வச்சு நீங்கள் எல்லாமே பண்ண முடியாது. இல்லை கரெக்டுங்க, பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது சூப்பராக இருக்குது. ஆமாம், எனக்கு அதான் சொல்கிறேன், நம்ம எதுலேருந்து யார்கிட்டேருந்து எதை பிக் த மோஸ்ட் அன்லைக்லி பர்சன் இன் த ரூம் டு ஒர்க் வித் பிகேம் த பெஸ்ட் டீச்சர் ஃபார் மீ இன் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். தட் இஸ் மஸ்தான் மாஸ்டர். அதுக்கப்புறம் நான் அவர் கூட ஒர்க் பண்ணல, பார்க்கல. அப்போ அவருக்கு ஒரு 65-70 இயர்ஸ் இருக்கும். பட் நான் கொலாபரேட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது, ஓகே சினிமா இஸ் கொலாபரேட், இது எல்லாம் நியூ ஏஜ் இல்லை, யூ நீட் தட் கைண்ட் ஆஃப் விஸ்டம் ஆல்சோ. ஸோ எனக்கு அவர் டேப் பண்ணிட்டு அந்த ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணி விட்டு போனார். இந்த பந்தத்தை பார்த்தோன்னே அதுக்கு தான் வந்துடுமா. அந்த பந்தத்தை பார்த்தபோது என்னென்னா, சினிமா தானே, நம்ம இதை எவ்வளோ படத்தில் பார்த்துருப்போம், ஒரு ஹீரோ ஒரு தீப்பந்தத்தை எடுத்து இப்படி நடப்பான் அப்படின்ற விஷயம். இது நான் பார்த்த சினிமா எல்லாமே. இப்போ இது கமிங் டு யுவர் கொஸ்டின், ஆக்சுவலி என்ன அப்படின்னா, என்னோட மொத்த லேர்னிங் அவுட் ஆஃப் சினிமா வந்து நான் படம் எடுக்கிறது, நடிக்கிறது எல்லாமே நான் பார்த்த படங்கள் தான், நான் படித்த விஷயங்கள் தான், நான் பார்த்த மனிதர்கள் தான். நான் வந்து சினிமாவை பற்றி எடுக்கணுங்கிறதுக்கு எங்கேயுமே போய் படிக்கல. நான் எல்கேஜி பண்ணும்போது யாரோ பேசிகிட்டு இருக்காங்க என் டீமில், 180 கிராஸ் பண்ணக்கூடாது, ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க கேமரா மூமெண்ட்ல. அது மாதிரி கேமரா மூமெண்ட்டில் ஏதோ இருக்குது, 180 இது பண்ணக்கூடாது, 180 பிரேக் பண்ணக்கூடாது, பிரேக். ஆனால் இப்போ பண்ணுறாங்க எல்லாம். பண்ணால் எப்படி பண்ணணும் இதை பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சார் எனக்கும் சொல்லுங்கள் சார், எனக்கு தெரியாதுன்னு. சார் போங்க சார், ஒரே காமெடி, நான் சத்தியமாக எனக்கு தெரியாது. ஸோ அப்போ தான் நான் கற்றுக்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் எல்லாத்தையும் வேலை பண்ணி தான் கற்றுப்பேன். ஆனால் ரொம்ப சாலிடாக நல்லா கற்றுக்கணும்னு நினைப்பேன். ஒரு தப்பு பண்ணோன்னா அதை தொடர்ந்து பண்ணக்கூடாது. தப்பு பண்ணிட்டோம் படம். இப்போ வீட்டில் விசேஷம் நான் பண்ணேன், நான் ரொம்ப நல்லா எழுதினோம், நாங்கள் டீமாக செம்மையாக எழுதினோம். ஹிந்தியோட பெட்டரான ரைட்டிங், பெட்டரான ஆக்டிங், இன்னும் கொஞ்சம் பெட்டர் வேல்யூஸ் இருக்கிற ஒரு படமாக இருக்கும், ஒரு ரவுண்டட் ஃபில்மாக இருக்கும். பட் அதை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். அது கொஞ்சம் பார்க்க எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு பழைய படம் மாதிரி எடுத்துட்டோம். நல்லா எடுத்திருந்தா நியூ ஏஜாக இப்போ குட் நைட்டுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், நியூ ஏஜ் ஒரு படம், அந்த ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கும். அது மாதிரி அந்த ஒரு மேக்கிங் இருந்திருந்ததுன்னா ப்ராப்ளி அந்த படம் இன்னும் பெட்டராக தியேட்டரில் பண்ணியிருக்கோம். I'm not talking about the commercial success of the film because it was commercially a successful film. It made money. But for me என்னென்னா, போன படத்தில் நான் என்ன தப்பு பண்ணேன், இது இன்னும் கொஞ்சம் கிளாஸியாக செமையாக ஒரு ஐக்கிய எடுத்துருக்கலாம். நீங்கள் சொல்கிறது ஆக்சுவலாக கொஞ்சம் வேலிட். ஏன்னா நான் 1-2 போஸ்ட்லாம் கூட பார்த்தேன், உங்களுக்கு அஃபென்சிவாக இருக்குமான்னு தெரில, ஒரு சீரியல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருக்கலாம். ஏன்னா இப்போது நானே கொஞ்சம் ஹைண்ட்சைட் இப்போது கொஞ்சம் வருஷம் கழித்து அதை பார்க்கும்போது அதோட ஃபஸ்ட் லுக்கே ஒரு கல்யாண பத்திரிக்கை மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருந்தோம், சீமாந்த பத்திரிக்கை மாதிரி. இப்போது அந்த வெரி லுக் ஆஃப் இட்டே ஒரு யங் பையனை என்ன ஃபீல் பண்ண வச்சிருச்சுன்னா, இது நம்மளுக்கான படம் இல்லை, நம்ம ஃபேமிலிக்கான படம், அப்பா அம்மாக்கான, தாத்தா பாட்டிக்கான அந்த படம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து நான் பயங்கர இத்தனை கோடின்னு சொல்லி பூஸ்ட் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. பட் ஆனால் அந்த படம் டிட் வே பெட்டர் இந்த செகண்ட் வீக் அண்ட் தேர்ட் வீக். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் வீக்கோட செகண்ட் வீக் பயங்கரமாக இருந்தது, செகண்ட் வீக்கோட தேர்ட் வீக் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி அந்த 2வது 3வது வீக் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் வீக் வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா இப்போ உங்கள் அப்பாவோ எம்பாவோ நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி எல்லாமே வாங்க 5 மணிக்கு ஷோ போகலாம் அப்படிலாம் போகிற ஆளுங்க பொறுமையாக தான். ஸோ அந்த முதல் வீக் வர வேண்டிய பசங்க அந்த படத்துலேருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி இருந்துட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, 100 கோவில் தேவை அப்படி இல்லை, தேவையில்லைன்னா இந்த படமும் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு. ஏன்னா அது பழைய வித்யாசாகர் பாட்டு தான் ரெஃபரன்ஸு. ரெஃபரன்ஸாக அதான் வச்சுருக்கு. எனக்கு வித்யாசாகர் பாட்டு மாதிரி இங்கே வேணும். 100 கோவில் தேவையில்லை, தாயும் தந்தையும் போதுமேனும் போது கேட்கும்போது அப்படியே ஒருத்தனுக்கு உருகணும். அந்த உருகிற ஆள் வந்து 10 நாள் கழிச்சு எப்பா இந்த படம் ஏதோ நல்லா இருக்காமே, சத்யராஜ், ஊர்வசி, அந்த ஆர்ஜே அப்படி சொல்லி வர ஆளுங்க வந்து 10 நாள் கழிச்சு தான் வராங்க, ஒரு வாரம் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து என்னப்பா இப்படி பண்ணுறீங்க இல்லையப்பா அப்படின்னு எங்கள் அப்பாவை பார்த்து ஒரு பாட்டு வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க. அது எனக்கு ஒரு ப்ராபப்ளி ஒரு ஃபர்ஸ்ட் டேவே வந்து மக்கா மிஷி எங்கள் அப்பா பிஷி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஆனால் எனக்கு அந்த படத்துக்கு அது தேவைப்படல. பட்
நான் என்னோட ஆங்கிள்லேருந்து பார்த்தேன். ஒரு 6 மாதம் கழித்து நான் யோசித்து பார்க்கும்போது அடுத்ததான் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, எனக்கு பிடிச்ச பாட்டை தான் நீ கேட்கணும், அதுதான் சூப்பர் மியூசிக் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடே எவ்வளோ ஒரு தப்பான ஆட்டிடியூட்னு தோணுச்சு. ஏன்னா அதுதான் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு லலலா இதெல்லாம் என்ன பாட்டு ஈரமான அது கேட்டிருக்கேன்னு வாங்க. இப்போ எனக்கு சொன்ன ஒருத்தர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதெல்லாம் என்ன பாட்டு ஈரமான ரோஜா காலங்களில், அதுக்கு MS விஸ்வநாதன் தான் அப்படி. இது காலகாலமாக பின்னாடி போயிட்டே இருக்கலாம். ஸோ என்னன்னா அக்செப்டன்ஸ் இல்லாதவங்க அந்த இடத்துல தங்கிடுறாங்க. கரெக்ட். நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு, நான் ஊட்டியிலேருந்து கதை எழுதிட்டு வந்துட்டுருக்கேன் டீமோட. 2 கார் இருக்குது. ஒரு காரில் 7 பேர் போகிறாங்க, 6 பேர். இன்னொரு காரில் நான் ஒண்டி இருக்கேன், வரமாட்டேன்றானுங்க. நான் சொல்கிறேன் வாங்கடா இல்லை பழைய பாட்டாக போடுவீங்கன்றாங்க. உங்கள் பிளேலிஸ்ட்டு போடுவீங்கன்ட்டானுங்க. நான் அப்போ தான் வந்து எனக்கு சுருக்கு பாலுங்கிறது உங்கள் பேர் பலார்ன்ற மாதிரி இருந்தது. எல்லாம் இந்த எல்லாருக்கும் பசங்களுக்கு வயசு 23 24. அப்போலேருந்து நான் நினச்சிக்கிட்டேன், இப்போ பண்ணிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, யார் காரில் ஏறி நான் உட்காந்தாலும் அவங்க பாட்டை நான் கேட்பேன். நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். என் பாட்டை நான் போடாமல் யார் காரில். ஸோ இது வந்து எனக்கு, நான் இப்போ இதை வந்து ஏதோ படித்து உங்ககிட்ட சொல்ல, எனக்கு நடந்து நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் என்னோட லேர்னிங். ஸோ இப்போ அடுத்ததான் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஐ வில் கிவ் த மியூசிக் தட் யூ வாண்ட். I will make a film that look like a 2025 film. பக்கத்து ஸ்க்ரீனில் அவ்வளோ ஸ்பெக்டக்கலாக ஒரு படம் ஓடும்போது இந்த ஸ்க்ரீனில் நான் வந்து அதுக்கு கம்பீட் பண்ணுற மாதிரி ஒரு படம் எடுக்கணும். ஸோ ட்ரீட்மெண்ட் வைஸ் ஸோ I'll still write the, இப்போ வீட்டில் விசேஷம் இன்னைக்கு எழுதியிருந்தா நான் எதாவது மாற்றிருக்கவே மாட்டேன். ஐ எம் ஸோ ப்ரவுட், ஹாப்பி தட் ஐ ரோட் அ வெரி குட் ஃபிலிம். ஆர்ஜே பாலாஜிக்கு சொர்க்கவாசல் திறந்த மொமெண்ட்னா லைஃப்பில் எது? நான் கோயம்புத்தூர் போனது. அது வரைக்கும் தனியாகவே எதுவும் பண்ணதில்லை. அது வரைக்கும் சென்னை விட்டு எங்கேயும் போனதே இல்லை. ஒரு யூனிவர்சிட்டி போயிட்டு 1 வருஷம் தனியாக இருந்தது வந்து ஐ திங்க் அதுதான் எனக்கு ஓப்பன்ட் அப். என்கிட்ட ராவாக ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜியை நான் வந்து நல்லா பயன்படுத்தினா என்னால் எதாவது செய்ய முடியும்னு சொல்லிட்டு அங்கே எனக்கு ராகேஷ் சார்னு ஒரு சார் இருந்தார், ஒரு ப்ரொஃபஸர். அவர் எனக்கு வந்து அதை புரிய வச்சார். ஷக்கிலா மேம்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க எனக்கு பிஎஸ்சி படிக்கும்போது. அவங்க இதை வந்து எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் எனக்கு புரியல. எனக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னே தெரியாது. ஏன்னா நான் மேக்ஸில் ஃபெயில் ஆகிடுவேன், அரியர் வைப்பேன். ஆனால் அவங்க என்கிட்ட நல்லா பேசுவாங்க. எனக்கு ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு ஃபீஸ்லாம் கட்டுறாங்க, ஏதோ ஒரு ஒர்க் ஷாப்புக்கு கேட்டால் நீ ரொம்ப டேலண்டட் ஏதோ சொல்கிறாங்க. எனக்கு ஷக்கிலா மேம். ஷக்கிலா மேம். ஸோ எனக்கு அது புரியல அப்போது. பட் அதே விஷயத்தை எனக்கு வந்து பிஜி படிக்கும்போது ராகேஷ் சார்னு ஒரு ப்ரொஃபஸர் பண்ணும்போது எனக்கு அப்போ புரிஞ்சுது. என்னால் என்ன வித்தியாசம் எப்படி புரிஞ்சுது? அதான் நான் ஒரு இடம் தனியாக போய் நான் இருக்கேன், ஐ எம் ஆன் மை ஓன். அண்ட் நான் அப்போ லவ் பண்ணி என்னோடய ஒய்ஃப் வந்து பிரச்சனைனால பிரிஞ்சிருக்கேன். அதாவது வீட்டில் லவ் தெரிஞ்சிருச்சுன்றதுனால நான் வேறு ஒரு ஊரில் போயிட்டு, அவங்க ஒரு ஊரில் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து நான் பொறுப்பாக ஃபீல் பண்ணுறேன், நம்ம பொறுப்பாக ஆகணுன்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பொறுப்பாலாம் ஆகலை, அந்த ட்ரான்சிஷன் பீரியட். ஸோ அப்போது வந்து ஒருத்தர் இதை சொல்லும்போது, இங்கே பாரு உங்ககிட்ட எனர்ஜி இவ்வளோ இருக்குது, இதை நீ இப்படி இன்ஃபேக்ட் நான் வந்து ஆர்ஜே ஆகிறதுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை அதெல்லாம் என்னென்னு தெரியாது. அப்போ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொன்னார், உனக்கு மியூசிக் சென்ஸ் பயங்கரமாக இருக்குது, உன்னால் க்யூரேட் பண்ணி ஒரு 100 பேர் போகிற ஒரு பஸ்ஸில் அவங்களுக்குலாம் போர் அடிக்காமல் பாட்டு ப்ளே பண்ண முடியுது, நீ ஆர்ஜே ஆகலாம் உன்னால், ஏன்னா நீ நல்லாவும் பேசுகிறேன்னாரு. அப்படியா சரின்ட்டு விட்டேன். ஆனால் நான் அந்த ஆடிஷன் இந்த ரேடியோ மிர்ச்சிக்கு நடக்கும்போது எனக்கு இந்த தாட் இருந்தது, இவர் சொன்னாரே வேணால் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுனால தான் நான் போனேன். ஸோ என்னோடய எனர்ஜி சேனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஏதோ ஒன்று இருக்குது, நான் வந்து கொஞ்சம் நல்லா பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது வந்து அந்த மூமெண்ட் கோயம்புத்தூர் தனியாக இருந்தது. எல்லாருக்குமே ஐ திங்க் நான் என் தம்பி தங்கச்சி எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், யூனிவர்சிட்டியில் போய் தனியாக இருங்க. இப்போ என்னோடய தம்பி தங்கச்சி எல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு டைமில் தனியாக போயிருக்கணும். என் பசங்களுக்கும் நான் அதான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நான் சொல்கிறது, அவங்களுக்கு இஷ்டப்பட்டால் அவங்க போயிட்டு ஒரு 1 இயரோ 3 இயர்ஸோ தனியாக அவங்களோட லைஃப் அவங்க லீட் பண்ணும்போது ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு அங்கே ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுதான் ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு சொர்க்கவாசம் மூமெண்ட். எஸ், ஒரு ட்ரான்சிஷன். சூப்பர். இந்த படத்தினுடைய டிரெக்டர் சித்தார்த் கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப ஹியூமரஸான, ஜாயஸான, லவுடான ஆர்ஜே பாலாஜி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டே என் கேரக்டராக அவர் எனக்கு தெரிஞ்சார் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தி ப்ராஃபட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம், கம்பிக்குள் வெளிச்சம்னு ஒரு புக்கு, இதெல்லாம் நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி அப்படின்னா. ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் என்னவா இருந்துச்சு? நீங்கள் இந்த கம்பிக்குள் வெளிச்சம் புக்கு படிச்சிங்களா, இல்லை ப்ராஃபட் மாதிரி படங்கள் பார்த்தீங்களா? இல்லை, இது ப்ரிப்பரேஷன்றது வந்து மெயின் ப்ரிப்பரேஷனாக நான் பார்க்குறது வந்து ஒரு 2-2.5 வருஷம் ஒரு படத்தில் ஒரு டீம் வேலை பண்ணியிருக்கேன். அது தமிழ் பிரபாவாக இருக்கட்டும், இந்த படத்தோட இன்னொரு ரைட்டர் அஸ்வினாக இருக்கட்டும், டைரக்டர் ஆகட்டும். இப்போ அவங்க எடுத்துன்னு வந்து எக்கச்சக்க மெட்டீரியலை முன்னாடி போடுறாங்க. அதை நான் சின்சியராக படித்தா மட்டுமே இந்த படத்துக்கு என்ன பண்ண முடியுன்ற ஒரு புரிதல் இருக்கும். இது வந்து தியரட்டிக்கலாக நான் சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். நீங்கள் எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸை வந்து நான் வந்து கரெக்டாக பயன்படுத்திப்பேன்.
இந்த படத்தில் எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடச்சிது. எனக்கு ரிட்டன் மெட்டீரியல் இருந்தது. அந்த மெட்டீரியலை பயன்படுத்துறதுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் அதை கொடுக்காம என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இது வந்து வேற ஒரு ஆஃபீஸ். இப்போ என் ஆஃபீஸ் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் இல்லையா? இது என்னோட ஆஃபீஸ் இல்லை, இது இந்த படத்தோட ஆஃபீஸ், இந்த சொர்க்கவாசலுக்கு. என்னோடய ஆஃபீஸில் வந்து ஒரு ஃபர்னிச்சர் கூட இருக்காது, இருக்கும், ஆனால் வந்து எல்லாமே கார்னரில் இருக்கும். நான் மூவ் பண்ணுறது எதுவுமே தடுக்காது. எனக்கு வந்து வெளிச்சம், காற்று, மூவ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் என்னோடய பேசிக் சர்வைவலுக்கான நீடு. ஸோ அது ஒரு படத்தில் கிடைக்குது அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய லக்ஸுரி. ஹவுஸ் பிளான்ட் மாதிரி. ஹவுஸ் பிளான்ட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தண்ணி போயிட்டே இருக்குது ஒரு ஆறில், இப்போ நீங்கள் நடுவில் கல்லை போட்டிங்க, அணை கட்டிட்டிங்கன்னா ஃப்ளோ ஆக முடியாது. எனக்கு ஃப்ளோ ஆகணும், எனக்கு வீடுனா ஃப்ளோ ஆகணும், என்னோடய தாட்ஸ்னால் ஃப்ளோ ஆகணும். நான் எழுதும்போது எல்லாருமே கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுவாங்க. என் டீமில் இருக்கிற எல்லா பசங்களும் லேப்டாப் வச்சு டப்ப. நான் வந்து எனக்கு நோட் புக் இருக்குது, நான் எழுதுவேன். அந்த நோட் புக்கு கோடு போட்ட நோட் புக்காக இருக்காது. இந்த லைனுக்குள்ளே தான் இவ்வளோ தூரம் தான் எழுதணுன்றது எனக்கு பிடிக்காது. ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் நான் இவங்ககிட்ட கேட்டதும் நான் சொன்னது என்னென்னா, நீங்கள் சொல்கிற அந்த பார்த்திபன் யார், அவன் என்ன பண்ணுவான், என்ன பண்ண மாட்டான், அவன் எவ்வளோ வல்னரபுளாக இருப்பான், எவ்வளோ கோபமாக இருப்பான் அப்படின்றது எனக்கு ஓரளவுக்கு புரிதல் இருக்குது. என்ன நீங்கள் என்ன பண்ண விடுங்க, அதில் உங்களுக்கு சேஞ்சஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி அதை மாற்றிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டே அவர் கன்வின்சிங்காக வந்தேன்னு சொன்னார்ல, வந்த டைம்லேருந்தே when the time we got convinced, the team got convinced, they never stopped me from doing what I wanted to do. உங்கள் ஃப்ளோ. ஆமாம், நான் இந்த படத்தில் பண்ணது எல்லாமே நான் இன்டர்பிரேட் பண்ணி இவங்க சொன்ன இன்புட் வச்சு பண்ணது. அது இவங்க ஏதாவது ஒரு இடத்துல ஜாஸ்தியாக இருக்குனாலோ கம்மியாக இருக்குனாலோ இல்லை மாற்றிக்கலானாலோ ஆப்ஷன் வேணுனாலோ கேட்டாங்களே தவிர அது அவங்க தடுக்கலை. ஸோ அதுதான் ஐ திங்க் இந்த படத்தில் நான் இன்னும் ஃபைனல் படம் பார்க்கல, ஆனால் பார்த்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நல்ல ஃபீட்பேக் கொடுத்தது வந்து அந்த ஃப்ரீடம். ஒரு காரணம் அந்த ஃப்ரீடம், அவங்க கொடுத்த ரிட்டன் மெட்டீரியல்ஸ். இப்போது ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்கும்போது சீரியல் மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு அடிக்குதா டக்குன்னு? என்னடா, எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்குது. நல்லா இருந்ததுன்னா சூப்பராக இருக்குன்றாங்க. அப்போ நம்மளுக்கு அடிக்குதா, பயங்கரமாக இருக்கா, அப்படின்னா இதுவும் இருக்கணும் தானே. எனக்கு அது நல்லா இருக்குன்னா ஓ சூப்பருங்க, தேங்க்யூங்க. மூக்குத்தி அம்மன் எத்தனை வாட்டி திரும்ப பார்த்தேன், எங்கள் வீட்டில் அவ்வளோ வாட்டி பார்க்க மாட்டாங்க. இப்படி சொல்லிட்டு போகும்போது அந்த இந்த படம் எடுத்தீங்கல்ல, அதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க, நல்லாவே இல்லை அப்படின்னு. அப்படியா, சரிங்க, எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு வந்து. இல்லை, எதுக்காக இதை கேட்குறேன்னா, சில பப்ளிக் ஒப்பீனியன்லாம் பார்க்கும்போது இவங்க வீட்லேயே ப்ராப்பராக எழுதிட்டு வந்து பேசுகிற அளவுக்கு இப்போ ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கும் அது மூலமாக ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது. ஆமாம், இது ஒரு 1 minute of fame. நான் இப்போ வந்து இதனால் நான் இப்போவும் திருப்பி சொல்கிறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு பி மிஸ்அண்டர்ஸ்டுட் when people are saying something is bad. டெஃபினெட்லி நம்ம ஆடியன்ஸை ப்ளேம் பண்ணல. ஸோ இட் இஸ் பேட். இப்போ அவங்களோட ஒப்பீனியன் we have to respect. when they say it is good, we are saying சூப்பர், நம்மளுக்கு வந்து நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க, நல்ல படம் எடுத்துருக்கோம், நீங்கள் பாராட்டுறீங்க, படம் நல்லா இல்லையா, ஓகே. அது இல்லாமல் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இது பார்ட் பி, இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. பார்ட் பி என்ன அப்படின்னா, இங்கே எல்லா ஒரு பாயிண்டில் வந்து என்னை ரெகுலராக வந்து திட்டிகிட்டே ட்விட்டரில் வரும். அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்க மாதிரி தெரிஞ்சு, அது சம்மந்தப்பட்ட அங்கே இருக்கிற அந்த கட்சிக்காரங்க, அந்த கட்சியில் இருக்கிற ஒரு பெரிய மனிதர்கிட்டயே நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் இது மாதிரி பார்த்தேன், இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து இந்த பேட்டர்ன்லேயே என்னை திட்டுறாங்க, உங்களோட கட்சியில் இருக்கிற ஆளுங்க, அந்த ஐடி விங்கில் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு தொடர்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. அப்படியே அது மாதிரிலாம் இருக்காது, சீச்சி நீங்கள் அது எனக்கு எவ்வளோ க்ளோஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இல்லைனா ஓகே, பட் ஆனால் இருந்தால் அது கரெக்டு கிடையாது. ஏன்னா நான் வந்து ரொம்ப நியூட்ரலாக எனக்கு என்ன தோணுதோ சொல்கிற ஒரு ஆள். இப்போ நான் அது சொல்கிறது கூட இல்லை, சொல்லிட்டு இருந்த ஒரு ஆள். அப்படின்னும் போது அன்றைக்கி சாயங்காலம் அது ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ இது கட்சிக்குன்னு இருந்தது கொஞ்சம் வருஷம், இன்றைக்கி ஆக்டர்ஸ்க்கும் இருக்குது. அண்ட் இதை வந்து இப்போ நான் சொன்னேன்ல, 10 மாதத்துக்கு எனக்கு டீம்லாம் கிடையாது, ப்ரொமோஷனுக்கு வேண்டி நான் ஒரு டீம் ஹயர் பண்ணிப்பேன். ஸோ படம் ரிலீஸ் ஆகும்போது 2 சைட்லேயுமே ஹயர் பண்ணலாம். படம் சம்மந்தப்பட்டவங்களும் ஹயர் பண்ணலாம், இந்த படம் நல்லா பண்ணக்கூடாதுன்றவங்களும் ஹயர் பண்ணலாம், எதிர்கட்சியும் ஹயர் பண்ணலாம். ஸோ இப்போது இதுக்குள்ளெல்லாம் போயிட்டு யோசிக்கிறது எல்லாமே, இப்போ நான் வந்து என்னோட பயமே ஒவ்வொரு வாட்டி என்னென்னா, நம்ம அடுத்த வேலைக்கு யார்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது. அப்படின்னா இந்த வேலையை நம்ம செமையாக செய்யணும். கரெக்ட். ஸோ இந்த வேலை நான் சின்சியராக செய்யணும். ஸோ இப்போது எவன் என்ன பண்ணும், இப்போ நீங்கள் இவ்வளோ 1000 கை மறைத்தாலும் ஆதவன் மறையாதுன்ற மாதிரி எவ்வளோ பேர் இந்த மாதிரி பேசினாலும் நம்மளோட ப்ராடக்டாக நம்ம நல்லா கொடுத்துடணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இது என் பர்சனல் ஒப்பீனியன். ஸோ ஐ திங்க் அவங்களோட ஒப்பீனியன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு நான் பதில் சொல்ல. இப்போ நான் என்ன நினச்சேன்னா, நான் இதுதான் 2010லேருந்து நினச்சிட்ருக்கேன். அதை எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நான் விக்னேஷ் சிவன் பேசுகிறேன், போடா போட்டிட்டாரு, யோ யாராக இருந்தால் என்ன, நைட்டு 1:30 மணிக்கா ஃபோன் பண்ணுவீங்க, போட வைங்க அப்படின்னு வச்சிட்டேன். அன்பாலே அடிப்பார் அவர், அன்பாலே அடிப்பார். சப்போஸ் அவரை நீங்கள் எதாவது ஹர்ட் பண்ணிட்டீங்க, இப்போ அவரோட காலை மிதித்து சாரி கேட்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாளைக்கு 2 பேஜுக்கு மெசேஜ் வரும், என் காலை மிதித்த உன் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம வந்து சாரி 10 வாட்டி கேட்கலப்பா, அந்த மெசேஜ் வேணாப்பா. நான் பொல்லாடு அலமுழுகி மகாதேவன், சௌரவ் திவாரி சைக்கிள் சவாரி, ஒரு டெத்து போல இருப்பான், அவன் பேர் என்ன,
ஜோஃப்ரா ஆர்ச்சர் நாடி ஜோதிடர். இவர் பாருங்க, நீங்கள் அங்கிள் பாருங்க அங்கிள், இவர் பாருங்க. எனக்கு டக்குன்னு பார்த்தோன்னா வில் ஸ்மித் மாதிரி இருந்தார். டக்குன்னு அதாவது இவர் உடனே வந்து 6 சாமுத்திரிகா லட்சணமும் பொருந்துதான் பார்க்கணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அது மாதிரி யாராவது பார்க்கும்போது ஏதாவது தோணும். இது எனக்கு ஒரு ஹேபிட். இது நம்ம ஊரில் என்னென்னா செம காமெடி நடக்கும். இந்த மாதிரி பிரச்சனைக்கு, டெக்னாலஜி பிரச்சனைக்கு வள்ளூர் கோட்டத்தில் போய் உணர்வு இருப்பான். நம்ம என்ன பார்த்துன்ற மாதிரி. ஸோ அதனால் புல்லெட்டில் ஒருத்தர் ரொம்ப நேரமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யாருன்னு எனக்கு தெரியல. டைட்டில் ஸ்பான்சர் உதயம் பிரீமியம் காட்டன் வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் வழங்கும் கிராஸ் டாக்.